ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் கவிஸ் ஹோமோடாபிக் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மசூட்டிக்ஸில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். நம்ம இன்றைக்கி போய் பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா 10 மார்க்ஸ் கொஷின்ஸ். யூனிவர்சிட்டியில் வந்து லாஸ்ட் இயர் கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கவிஸ் ஹோமோடாபிக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து டோட்டலாக வந்து 15 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கு. இது வந்து லாஸ்ட் இயர் கொஷின்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்திங்க அப்படின்னா டிஃபைன் ப்ரிஸ்கிரிப்ஷன், டிஸ்கஸ் தி வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் வித் அன் எக்ஸாம்பிள். இதில் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு எழுதணும். அதுக்கப்புறம் என்னென்ன பார்ட்ஸ் ஆஃப் ப்ரிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதோட எக்ஸாம்பிள்ஸும் நம்ம வந்து இதில் எழுதணும். தென் செகண்ட் கொஷின் வந்து டிஃபைன் எமல்சன், ரைட் த மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்ரேஷன், ஐடென்டிஃபிகே டெஸ்ட் ஃபார் டிட்டர்மினேஷன் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் எமல்ஷன். ஃபஸ்ட்டு இதில் எமல்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். தென் அதுக்கப்புறம் எமல்ஷனோட டைப்ஸ், ஆயில் இன் வாட்டர் டைப்ஸ், வாட்டர் இன் ஆயில் டைப்ஸ், அந்த டைப்ஸ் எழுதிட்டு தென் அதுக்கப்புறம் என்னென்ன மெத்தடில் வந்து எமல்ஷன் வந்து ப்ரிப்ரேஷன் ஆகுது, வெட்கம் மெத்தட், ட்ரை மெத்தட், அந்த மாதிரி மெத்தட்ஸ் வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட்டு, நம்ம இந்த டைப் ஆஃப் எமல்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக என்னென்ன ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட் வந்து டிட்டர்மின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துருப்பாங்க. அந்த மொத்தமாக 4 டெஸ்ட்டு 5 டெஸ்ட் கிட்டே இருக்குது, நிறைய டெஸ்ட் இருக்குது. அதில் நம்ம ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட் வந்து எழுதணும். இதுதான் செகண்ட் கொஷின், டிஃபைன் எமல்ஷன், ரைட் தி மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்ரேஷன்ஸ் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட் ஃபார் டிட்டர்மினேஷன்ஸ் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் எமல்ஷன். தேர்ட் கொஷின் வந்து டிஃபைன் சப்போசிட்டரி, classify the suppository bases and explain in detail the method of preparations and write the ideal properties of suppository bases. Okay, in this you want to write the suppository definition, then suppository bases oda classification, அதுக்கப்புறம் நம்ம அந்த சப்போசிட்டிவ் வந்து என்னென்ன மெத்தடில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் வந்து மென்ஷன் பண்ணோம். தென் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் சப்போசிட்டிவ் பேஸஸோட ஐடியல் ப்ராப்பர்ட்டிஸும் இதில் எழுதணும். ஓகேங்களா, இதான் வந்து தேர்ட் கொஷின் கேட்டிருக்காங்க. டிஃபைன் சப்போசிட்டரிஸ், classify the suppository bases, explain in detail the method of preparations and write the ideal properties of suppository bases. ஓகே, இதில் வந்துட்டு 4 இது எழுதணும். சப்போசிட்டரினா என்ன, சப்போசிட்டரி பேஸஸோட கிளாஸிஃபிகேஷனு, அதோட ப்ராப்பர்ட்டிஸ், ஐடியல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சப்போசிட்டரி பேஸஸ் அண்ட் மெத்தட் ஆஃப் ப்ரிப்ரேஷன். தென் ஃபோர்த் கொஷின்ஸ் டிஃபைன் posology, discuss the factors affecting the selection of doses. ஓகே, in this you want to write the definition of posology அப்படின்னா என்னென்ன, அதுக்கப்புறம் அதோட ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ், ஏஜ், நேம், அது எல்லாமே வந்துட்டு ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங்கில் வந்து எழுத, அக்குமுலேஷன், சைனர்ஜிசம், அடிட்டிவ் எஃபெக்ட், இந்த மாதிரி நிறையா இருக்குது ஃபேக்டர்ஸு, அதை வந்து எழுதணும். தென் ஃபிஃப்த் கொஷின் பார்த்திங்க அப்படின்னா கிளாஸிஃபை தி பவுடர்ஸ் with suitable examples and write a note on advantages and disadvantages of powders. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இதில் பவுடர்ஸ்னால் என்னென்னு எழுதணும். தென் பவுடர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, தென் பவுடரோட கிளாஸிஃபிகேஷன், அதில் வந்து சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ், அது எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். 10 மார்க்ஸ்ன்னு கேட்கும்போது நம்ம எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணணும். தென் ரைட் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் பவுடர்ஸோட அட்வான்டேஜஸ் எழுதணும், டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் பவுடர்ஸ் இது எல்லாமே எழுதணும். கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பவுடர்ஸ்னு கேட்டால் பல்க் பவுடர்ஸ், டிவைடட் பவுடர்ஸ், தென் ஸ்னஃப், இன்சஃபுலேஷன், இந்த மாதிரி நிறைய கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. அதில் உள்ள எக்ஸாம்பிள்ஸ், இன்டர்னல் யூஸ்க்கு, எக்ஸ்டர்னல் யூஸ்க்கு என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து அதையும் கொஞ்சம் ப்ரீஃபாக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம். பவுடரோட அட்வான்டேஜஸ் எழுதணும். தென் அதுக்கப்புறம் டிஸ்அட்வான்டேஜஸ் ஒரு 10 மார்க்ஸும் போட்டாங்கன்னா ஒரு மினிமம் வந்து ஒரு 7 பேஜஸ் கிட்டையாவது நம்ம வந்து ஃபில் பண்ணணும். சரிங்களா, அதில் இருக்குது நமக்கு பவுடர்ஸ்னு கேட்டாங்கன்னா டெஃபினேஷன், கிளாஸிஃபிகேஷன், அதோட எக்ஸாம்பிள்ஸு, தென் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் கேட்டால் அதில் நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு மினிமம் 7 பேஜஸ் கிட்டையாவது நம்ம வந்து அதை பற்றி எழுதணும். ஓகேங்க, அப்போ தான் வந்து ஒரு ஹை மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் அதை தான் நான் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, இதில் ஃபஸ்ட்டில் வந்து 5 கொஷின்ஸ் இருக்குது. டிஃபைன் ப்ரிஸ்கிரிப்ஷன், டிஸ்கஸ் தி வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் ப்ரிஸ்கிரிப்ஷன் வித் அன் எக்ஸாம்பிள், டிஃபைன் எமல்ஷன், ரைட் த மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்ரேஷன்ஸ் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட் டு டிட்டர்மினேஷன்ஸ் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் எமல்ஷன். Third one, define suppository, classify the suppository bases, explain in details the method of preparations and write the ideal properties of suppository bases. Fourth one, define posology, discuss the factors affecting the selection of dose. And fifth one, classify the powders with suitable examples and write note on advantages and disadvantages of powders. இந்த சைடில் வந்து
5 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். டிஃபைன் இன்கம்பேட்டபிலிட்டி அண்ட் எக்ஸ்பிளைன் தி தெரப்யூட்டிக் இன்கம்பேட்டபிலிட்டி வித் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா, இதில் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கொஷின்ஸில் வந்து இன்கம்பேட்டபிலிட்டினா என்ன, அதோட டைப்ஸ் ஆஃப் இன்கம்பேட்டபிலிட்டி அப்படி எழுதிட்டு தென் அதுக்கப்புறம் வந்து தெரப்யூட்டிக் இன்கம்பேட்டபிலிட்டி பற்றி எழுது, அதோட எக்ஸாம்பிள்ஸையும் நல்லா வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதான் 6th கொஸ்டின். 7th கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் தி வேரியஸ் சால்யூபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் டெக்னிக்கோ, அதை பற்றி தான் இதில் வந்து எழுதணும். நிறைய சால்யூபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் டெக்னிக்கு வந்து இருக்கும், பிஹெச், ஃபிசிக்கல் அந்த மாதிரி நிறைய இருக்குது, அதை பற்றி நம்ம இதில் எழுதணும். தென் இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரைட் தி மெக்கானிசம் ஆஃப் டெர்மல் பெனட்ரேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் தி மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் க்ரீம். டெர்மல் பெனட்ரேஷன்ஸோட மெக்கானிசம்ஸ், ஓகேங்களா, டிரான்ஸ்டர்மல் ட்ரக் அந்த டெலிவரி சிஸ்டம் இருக்குல்ல, அதோட தான் டெர்மல் பெனட்ரேஷன்ஸ். ஹியூமன் ஸ்கின்னோட அந்த டெர்மல் பெனட்ரேஷன்ஸ் எப்படி வந்து பெனட்ரேட் ஆகுது நம்ம ஸ்கின்ல அப்படிங்கிறத மெக்கானிசம் தான் நம்ம இதில் எழுதணும். தென் அதுக்கப்புறம் க்ரீமோட மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து எழுதணும், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. தென் அதுக்கப்புறம் ரைட் த வாட்டர் சஸ்பென்ஷன் அண்ட் கிவ் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சஸ்பென்ஷன், எக்ஸ்பிளைன் தி டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் யூஸ்டு ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் சஸ்பென்ஷன். சஸ்பென்ஷன்னா என்ன, அதுக்கப்புறம் அதோட கிளாசிஃபிகேஷன், சஸ்பென்ஷனோட கிளாசிஃபிகேஷன் எழுதணும். தென் அதுக்கப்புறம் அதோட எக்ஸாம்பிள்ஸு, என்னென்ன காம்போனண்ட் வந்து சஸ்பென்ஷன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னென்ன காம்போனன்ட்ஸ் வந்து யூஸ் ஆகும், இட் இஸ் எக்ஸிபியன்ஸ் அந்த மாதிரி வந்து இதில் சஸ்பென்ஷனில் எழுதணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து 10th கொஷினில் டிஃபைன் தி செமி சாலிட், ரைட் அபவுட் தி டிஃப்ரெண்ட் ஆயின்மெண்ட் பேசஸ். ஃபஸ்ட்டு வந்து செமி சாலிட்னா என்ன, அது என்னென்ன அண்டர் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் செமி சாலிட் இருக்குல்ல அதை பற்றி எழுதிட்டு தென் அதுக்கப்புறம் ஆயின்மெண்ட் பேசஸோட டிஃப்ரெண்ட் என்னென்ன ஆயின்மெண்ட் பேசஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் செமி சாலிடில், ஆயின்மெண்ட் பேசஸ் டிஃப்ரெண்ட் ஆயின்மெண்ட் பேசஸ் பற்றி நம்ம இதில் வந்து எழுதணும். சரிங்களா, அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு 7 pages ஆகுது வந்து நம்ம மினிமம் வந்து நம்ம எழுதணும். செமி சாலிட் கிளாசிஃபிகேஷன், தெனுக்கப்புறம் அதோட எக்ஸாம்பிள்ஸ், அதுக்கப்புறம் ஆயின்மெண்ட்டோட பேசஸ் அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணோம். தென் differentiate the flocculated and deflocculated suspension, write a note on stability problems of suspension. ஃபஸ்ட்டு இதில் வந்து டிஃப்ரென்ஷியேட்டுன்னு கொடுத்தாங்கன்னே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதணும். சரிங்களா, தனித்தனியாக எழுதக்கூடாது, டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதணும். ஃப்ளாக்குலேட்டட் சஸ்பென்ஷன்னா என்ன, டீஃப்ளாக்குலேட்டட் சஸ்பென்ஷன்னா என்ன, ஓகேங்களா, அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஸ் மாதிரி எழுதணும். சரிங்களா, தென் அதுக்கப்புறம் சஸ்பென்ஷனில் வந்து என்னென்ன ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளம்ஸ் வந்து வரும், இப்போது சஸ்பென்ஷன் வந்து ஸ்டெபிலிட்டி ஆகலை, இன்ஸ்டெபிலிட்டி ஆகிடுச்சுன்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து வரும், அதை பற்றி தான் நம்ம இதில் வந்து எழுதணும். இதில் ஒரு 11 கொஷின்ஸ் வந்து நான் மொத்தமாக வந்து இதில் 6 கொஷின்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் லாஸ்ட் இயரில் வந்து கேட்டிருக்காங்க, முந்தின வருஷத்து அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 7 pages ஆகுது நம்ம வந்து ஃபில் பண்ணணும். சரிங்களா, 6th கொஷின், 7th, 8th, 9th, 10th, 11th எல்லாமே வந்து மோஸ்ட்டாக இம்பார்ட்டண்ட்டானதான். ஃபுல்லாக சாப்டர் வந்து கவர் பண்ண மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் 12th கொஷின்ஸ், ரைட் தி எவால்வேஷன் டெஸ்ட் ஃபார் ஆயின்மெண்ட்ஸ். ஆயின்மெண்ட்டோட எவால்வேஷன் டெஸ்ட் என்னென்ன, ஆயின்மெண்ட் நம்ம வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா என்னென்ன எவால்வேஷன் டெஸ்ட், இது வந்து எவால்வேஷன் டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம எடுப்போம்ல, அந்த எவால்வேஷன் டெஸ்ட் எல்லாமே வந்து அதில் எழுதணும். எவால்வேஷன் டெஸ்ட் ஃபார் ஆயின்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் 13 கொஷின்ஸ், டிஃபைன் தி டோசேஜ் ஃபார்ம் அண்ட் கிளாஸிஃபை தி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டோசேஜ் ஃபார்ம்ஸ் வித் எக்ஸாம்பிள் அண்ட் மென்ஷன் இட்ஸ் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். ஃபஸ்ட்டு வந்து டோசேஜ் ஃபார்ம்னா என்ன, ட்ரக்னா என்ன, அதுக்கப்புறம் டோசேஜ் ஃபார்மோட வேரியஸ் டைப்ஸ், கிளாசிஃபிகேஷன், ஓகேங்களா, சாலிட், லிக்விட், செமி சாலிட் இந்த மாதிரி உள்ள டோசேஜ் ஃபார்மோட கிளாசிஃபிகேஷன் எழுதணும். அதோட எக்ஸாம்பிள்ஸையும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். மோனோஃபேசிக், பைஃபேசிக் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கப்புறம் அதோட அட்வான்டேஜஸும் டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து நம்ம எழுதணும். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து 14th கொஷின், டிஃபைன் அண்ட் கிளாசிஃபை தி எமல்ஷன், டிஸ்கஸ் அபவுட் தி டைப்ஸ் ஆஃப் எமல்சிஃபையிங் ஏஜென்ட்ஸ் அண்ட் elaborate on various methods of emulsion and preparation and stability problems associated with emulsion and storage. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன எழுதணும் அப்படின்னா எமல்ஷனோட டெஃபினிஷன், எமல்ஷன்னா என்ன, அதுக்கப்புறம் அதோட டைப்ஸு, தென் அதுக்கப்புறம் கிளாசிஃபிகேஷன், எமல்ஷனோட கிளாசிஃபிகேஷன், எம்எல்சிஃபைங் ஏஜென்ட்டோட கிளாசிஃபிகேஷன் எழுதணும். என்னென்ன டைப்ஸ் வந்து எம்எல்சிஃபைங் ஏஜென்ட்டாக யூஸ் ஆகுது, எதுக்கு நம்ம வந்து எம்எல்சிஃபைங் ஏஜென்ட் வந்து யூஸ் பண்ணுறோம், எம்எல்சிஃபையரை அதை வந்து நம்மளா எலாபரேட் பண்ணி எழுதணும். அதுக்கப்புறம் எமல்ஷனில் வந்து என்னென்ன மெத்தட்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம அதில் மென்ஷன் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் எமல்ஷனோட ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளம்ஸையும் எழுதணும். அந்த கிராக்கிங், க்ரீமிங், ஃபேஸ் இன்வர்ஷன் அந்த மாதிரி எல்லாம் ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளம்ஸையும் இதில் வந்து நம்ம எழுதணும். தென் அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ், ஓகேங்களா, ஸ்டோரேஜ் பண்ணும்போது நம்ம என்னென்ன ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளம்ஸ் வந்து வரும் அதை வந்து நம்ம ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். இல்லை நிறைய எழுதலாம், கொஷினே வந்துட்டு நிறைய கேட்டிருக்காங்க. இல்லை கண்டிப்பாக 7 and above pagesே வந்து நம்ம இதில் வந்து எழுதலாம்.
ஃபஸ்ட்டு எமல்ஷனோட டெஃபினிஷனு, டைப்ஸு, கிளாஸிஃபிகேஷனு, எமல்சிவிங் ஏஜென்ட்டோட கிளாஸிஃபிகேஷனு, டைப்ஸு, அதுக்கப்புறம் என்னென்ன மெத்தட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் எமல்ஷனை அதையும், அதுக்கப்புறம் ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளம்ஸ். தென் 15th கொஷின் வந்து டிஃபைன் தி இன்கம்பேட்டபிலிட்டி அண்ட் எக்ஸ்பிளைன் அபவுட் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்கம்பேட்டபிலிட்டி வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் மென்ஷன் அபவுட் இட்ஸ் ரெமிடிஸ். இன்கம்பேட்டபிலிட்டியோட டெஃபினிஷன் வந்து நம்ம இதில் எழுதுகிறோம். தென் அதுக்கப்புறம் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இன்கம்பேட்டபிலிட்டி, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்கம்பேட்டபிலிட்டி எழுதுகிறோம், அதோட எக்ஸாம்பிள்ஸும் எழுதுகிறோம். தென் அதுக்கப்புறம் அதோட ரெமிடிஸும். இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா இன்கம்பேட்டபிலிட்டி ஆகுதுன்னா அதை வந்து மெத்தட் ஆஃப் கரெக்ஷன் நம்ம எப்படி வந்து கரெக்ட் பண்ணி வரலாம் அந்த இன்கம்பேட்டபிலிட்டி அதை பற்றியும் நம்ம வந்து இதில் டீட்டெயிலாக எழுதணும். கண்டிப்பாக இதில் வந்து நிறைய எழுதலாம். ஃபிசிக்கல் தனியாக, கெமிக்கல் தனியாக, கெமிக்கல்லே எக்கச்சக்கமாக இருக்குது, அதுவும் நம்ம வந்து எழுதணும். தென் தெரப்பியூட்டிக்கில் ஒரு 6 இன்கம்பேட்டபிலிட்டி வந்து இருக்குது, அதுவும் எழுதணும். சரிங்களா? ஈஸியாக 7 and above பேஜஸ் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணலாம். இதுதான் 15 கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. கண்டிப்பாக இதையும் பார்த்துக்கோங்க. ரிமைனிங் இருக்க சிலபஸ் போர்ஷனையும் வந்து நம்ம வந்து படித்து வச்சுக்கணும். அப்போ தான் எந்த கொஷின் கேட்டாலும் நம்ம எழுதுறதுக்கூடிய அந்த கெப்பாசிட்டி வந்து வரும். உங்களுக்கு இந்த 10 மார்க்ஸ் கொஷின் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கவிஸ் ஃபார்மா டாபிக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.